சமாதானம். நேற்றைய தினத்தில் தொடர்ந்து நாங்கள் இயேசுவா என் சுயமாய் வரவில்லை, அவர் என்னை அனுப்பினார் என்று தொடர்பாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது அவர் டேடியை அவரை அனுப்பி வைத்தார். அவர் சுயமாய் வரவில்லை. அந்த வாக்கியங்களை நாங்கள் பார்த்து அவரை எது பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், எந்த இடத்துல எந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் டேடி அவருக்குள்ளே இருந்து அதி உயர்ந்த தேவன் அவருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அதான் அவர் சொன்னார், நீங்கள் கேட்கும் வார்த்தை என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது என்று சொன்னார். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் வேத வாக்கியங்களை தொடர்ந்து நிலைத்திருந்து குறிப்பாக அதி உயர்ந்த தேவன் மகனில் பேசிய வார்த்தைகள் இந்த கடைசி காலம் அது தொடங்கியது 2000 வருஷங்களுக்கு முன்பு. So whatever Yeshua said, that's final. Yeshua எதை சொன்னாரோ அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி, கடைசி அதிகாரம். அவைகள் தான் முதலாவது காரியமாக தேவஜனத்தில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அவர் கொண்டு வந்தது வார்த்தைகள், தேவனுடைய சொற்கள். அதை கேட்காமல் போனால் நமக்கு ரட்சிப்பு எங்காலே கிடைக்கும்? இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் காணாது, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. அல்லது அவர் பேசிய வார்த்தைகளை அந்த கடைசி நாளில் எங்களை நியாயம் தீர்க்கும். அப்படியே சொன்ன we're going to see all that. Okay, it's so important. என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் அல்லது போதனையில் அவர் சொற்களில் நிலைத்திருந்தார் என்று சொன்னால், ஒரு மரத்தினுடைய கிளை அதிலே நிலைத்திருக்கிற மாதிரி அடிக்கடி அது விலக முடியாது. வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் சொல்லி இருக்குது, if you remain in my word, மெய்யாக நீங்கள் என்னுடைய சீஷர்கள். யோவான் 8:31. வார்த்தையில் நிலைத்திருக்காதவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் சீஷர்கள் அல்ல.
என் வார்த்தைக்கு நிலைத்திருந்தார் என்று சொன்னால், என் வார்த்தையிலே அதை பற்றி கொண்டு அதை தியானித்து அதை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தால், the main important thing is to obey, obedience. என்னில் அன்பாய் இருக்கிறவனே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பின்னால போகிற நேரத்தில் சுயர்களாக அதனுடைய பிரதிபலன் உண்மையை அறிவீர்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth, and the truth shall make you free. எல்லாருக்கும் உண்மை கிடைக்காது. வேத வாக்கியங்கள் எல்லாமே உண்மை. அந்த உண்மையின் வெளிப்படுத்துதல் எல்லாருக்கும் அல்ல. அதே மாதிரி ராஜ்யத்தின் அறிவிப்பு எல்லாருக்கும். ராஜ்யத்தின் ரகசியங்கள் அதை தேடுகிறவர்களுக்கும் யேசுவாவை நெருங்குகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வித்தியாசமான வழியிலே பேசுவார். ஓமைகள் வேறு காரியங்கள். ராஜ்யத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு, அதாவது பொது ஜனங்கள் இஸ்ரேல் அப்படி இல்லை. ஆகையினாலே நான் ஓமைகளால் பேசுகிறேன். காரியங்களை மறைக்க. So it's important for us to remain in the word, obey the word. அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கும் அவருடைய உண்மை, அவருடைய அடிப்படையான கொள்கைகள், பிரமாணங்கள், நோக்கம், அவைகளுக்கு நாங்கள் பின் செல்வோம். எல்லாருக்கும் உண்மை வெளிப்படுத்தப்பட மாட்டாது. எம்மாவு தெருவிலே அந்த 2 பேர் வேத வாக்கியங்களை அறிந்தும் அவர்களுக்கு மந்த புத்தியாய் இருந்தது. இருதயத்திலே அங்கே வெளிப்படுத்துவதில்லை. இருதயம், மனம், சித்தம், உணர்ச்சிகள். இயேசுவா அவர்களோடு பேசி, உயிர்த்தெழுந்த இயேசுவா அவர்களுக்கு வேத வாக்கியங்களை எல்லாம் விளக்கி கூறும் வரை அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கவில்லை. வழியிலே அவர் கதை பேசவில்லை. தம்மை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் அடங்கிய மோசேயின் புத்தகம், சாம்ஸ் பாடல் புத்தகம், தீர்க்கதரிசிகள் புத்தகம் எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் அறியாமையை, மூடப்பட்டிருந்த காரியங்களை வழியிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவற்றை விசுவாசியாதபடியால் அவர்களை மிகவும் கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படி அல்லவா இருக்கிறார்கள். Where is the teaching about Yeshua?
and what the prophet said. So அவர்களுக்கு வழியிலே மெஷியா இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்தவர்களை குறித்து விவரித்து காண்பித்தார். முப்பத்தி 2வது வார்த்தையிலே அவர் மறைந்ததுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு it touches our heart. When Yeshua begins to unveil the word, அந்த வார்த்தையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நேரத்தில் நீ வாசிக்கும் பொழுது நடக்கலாம், இந்த செய்தி கேட்கும் பொழுது நடக்கலாம், வீட்டிலே உன் இருதயம் தொடுபட்டு உணர்ச்சிகள் உள்ளே நசிஞ்சு அந்த வெளிச்சத்தினால் தாங்க முடியாத சந்தோஷம் வந்து உன் கண்ணால் எத்தனை தடவை கண்ணீர் வழிந்திருக்கிறது. That is Yeshua. அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள். அதான் இங்கே இருக்கு. நீ சொல்கிறாய், இப்படியாய் நான் அதை பார்க்கவில்லை, இப்படியாய் முன்பு நான் அறியவில்லை, எத்தனையோ தடவை வாசித்தேன், தாங்க முடியவில்லை. ஏன்? அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஒருவர் பேசி இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து யோவான் புத்தகத்தில் we came up to John 10:36. யோவான் 10:36 முடித்தோம் இல்லையா? So let us continue. 12ஆம் அதிகாரம் 44 ரெண்டு வித்தியாசமான இருந்து நாங்கள் வாசிப்போம். எழுமத்தையும் பார்த்துக் கொள்வோம். யோவான் 12:44. ஓகே. அப்பொழுது யேசுவா சத்தமிட்டு உரத்த குரலோடு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். See the connection? யேசுவா அனுப்பப்பட்டார், அனுப்பியவர் டேடி, அது உயர்ந்த தேவன். அப்ப என்னை நீங்கள் விசுவாசித்தால் என்னை அனுப்பியவரை விசுவாசிக்கிறீர்கள். இந்த விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்கள், நீ உன்னை விசுவாசி என்று சொன்னால், இப்பொழுது நான் சொல்ல போற வார்த்தைகள் கொஞ்சம் கவனித்து, இயேசுவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து தான் பேசுறார். அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிவது.
விசுவாசித்தால் மட்டும் காணாது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. மோசே சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தவர்கள் வரை இருந்த கல்மலை அந்த வாதைக்கு தப்பும்படி தங்களுடைய மிருக ஜீவங்களை எகிப்திலே வெளியே விடவில்லையாம் எகிப்தியர். ஏன்? மோசே சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தபடியால். விசுவாசிக்காதவர்கள் மிருகங்களை வெளியே விட்டார்கள், அவைகள் செத்து போனது. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி காணாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், I believe in Jesus. Oh Jesus, I believe. The same way they will say, I love Jesus. But Yeshua says, you can't love me unless you obey my words. நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அவர்கள் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கொண்டு வந்த வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் பொய்யன். என்னில் அன்பாய் இருக்கிறவனே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். நீங்கள் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது நான் தடியை வேண்டிக் கொள்வேன். அவர் உங்களுக்கு இன்னும் அவரை போல ஒரு தேற்றரவாளன், அவர் பேசுகிறவர் மனுஷனாகிய இயேசுவா, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தேற்றரவாளன் அதே இயேசுவா உயிர்த்தெழுந்தவர். மெய்ப்பெண் மாற முடியாது, அது ஒரு வேறு படிப்பு. நல்ல மெய்ப்பெண் மாற முடியாது. எந்த இடத்திலும் the Holy Spirit never ever never addressed as shepherd. பரிசுத்த ஆவியானவரோ எந்த எழுதப்பட்ட எந்த இடத்திலும் அவர் ஒரு மெய்ப்பெண் என்று கூறப்படவில்லை. ஏன்? அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவா நல்ல மெய்ப்பெண் ஒருவரே. ஓகே, நீ இயேசுவாவை விசுவாசிக்கிறதானால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். அப்படியா இருக்கிற நேரம் இயேசுவா சொல்லுகிறார், நீ என்னை அல்ல என்னை அனுப்பினவரை அவருக்கு கீழ்ப்படுகிறாய். ஏன்? அவர் வார்த்தை கொடுத்து விட்டார், அவர் கட்டளைகள் கொடுத்து விட்டார் இயேசுவாவின் மூலம். நீ இயேசுவாவின் கொண்டு வந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய், இயேசுவாவை விசுவாசிக்கிறாய். இயேசுவா சொல்லுகிறார், என்னை அல்ல நீ அனுப்பின டடியை நீ விசுவாசிக்கிறாய். அதான் அந்த வார்த்தை. Believing in Yeshua, in Jesus, demands for obedience. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்ற தாயோ தகப்பனோ வாலிப பிள்ளையோ யாரோ அவருடைய கொண்டு வந்த வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியத்தான் வேணும், எல்லாவற்றுக்கும், கொஞ்சத்துக்கு அல்ல. அப்படி இல்லாவிட்டால் யாரை போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் தெரியுமா? சரீரமற்ற ஆவிகளாகிய அசுத்தாவிகளை போல் விசுவாசிக்கிறோம். The devil believes in Yeshua 100%. இயேசு கிறிஸ்து இன்னார் என்று நாங்கள் அறிவோம். பவுலை எங்களுக்கு தெரியும். நீங்கள் யார்? அவரை அறியாமல், இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்படாமல்
பிசாசு கலைக்க போன கொஞ்சம் பேர், ஸ்கேவாவின் 7 பிள்ளைகள், ஒரு யூதனின். So make no mistake. Make no mistake. Believing in Jesus is obeying the words that he brought to the end. முடிவு பரியந்தம் அவர்கள் தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அதை கனெக்ட் பண்ணுங்க. யோவானான் 8:31 என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால். இங்கே மத்தியாகு 24:13 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் எதிலே? வார்த்தையிலே, கீழ்ப்படிதலே, மெய்யாக என் சிஷ்யர்கள் எங்காலே ரட்சிக்கப்படுவான். 24:13 மத்தியாகு என்ன சொல்லுகிறது? You will enter the kingdom, the coming kingdom. அதான் நான் நீ வஞ்சிக்கப்படாது இருக்கவும், வஞ்சிப்பை போட்டு வெளியே வரவும், எப்பயோ இருக்கா எங்கேயோ ஒரு கூட்டத்தில் மூத்தபடியோ மாமனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்று கையை வைத்து அது எல்லாமே போய். இதில் அப்படி ஒன்றும் இல்லை. இயேசுவா வழி நடத்தவில்லை, அப்போஸ்தலர்கள் வழி நடத்தவில்லை, அப்போஸ்தலர்களாலே கற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வழி நடத்தவில்லை. நோ நோ. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாக விசுவாசித்து கீழ்ப்படியாவிட்டால் எந்த கிறிஸ்தவனுக்கும் ராஜ்யத்தின் பிரவேசம் இல்லை. உங்களோட பாஷையிலே சொன்னால் ரட்சிப்பு இல்லை இன்று வரை. The American teaching and the preaching of Canadian, once saved, always saved. No. ஒரு கார் ரட்சிப்படைந்தே உம்மை இன்னார் என்று அறிவோம். அதி உயர்ந்த தேவனுடைய மகன், Son of the Most High, the God of Abraham, Isaac and Jacob. எல்லாவற்றுக்கும் முடிவு காலம், நாட்கள் கிட்டிட்டதென்றே சொல்ல இயலாது, அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. True. அமெரிக்க அரசாங்கம் அவர்களுடைய வழிநடத்துதல் தலைகளாய் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பா ஒரு ஊழியக்காரன் எத்தனை பேர் ஓன் பண்ணி இருக்கிறாங்க. பைடன், இந்த வேலை செய்கிறாய், தேவனுடைய சிங்காசனத்திலே காய வைக்கிறாய், கற்பத்திலே இருக்கும் பிள்ளைகளை விரும்பினால் கொல்லலாம், அப்படி இப்படி என்று சொல்லி கட்டளைகளை ஏற்படுத்தி பல அப்பாவி குழந்தைகள், உயிர்கள் கொல்லப்பட போகிறது. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 5 6 7 கரிச்சிதைவு செய்யலாம் என கட்டளைகள். அவர்கள் விரும்பினால் கரிச்சிதைவு மனுஷனின் வார்த்தை, வஞ்சிக்கப்பட்ட வார்த்தை. டாக்டர்ஸ் say maybe abortion, but God says no, murder. கொலை செய்யாதிருப்பாயாக. நீங்கள் விரும்பாத நேரத்திலே குழந்தை கருக்கூட்டி 2 மாதமோ அல்லது 1 மாதமோ எதுவோ அங்கே கரு கூட்டியது தேவனுடைய வல்லமையினால் அது வளர ஆரம்பிக்கிறது.
நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுவும் 2ஆம் 3ஆம் 4 எப்படியோ பொம்பளை பிள்ளை என்ற உடனே அதை பொறுத்து அல்லது கரிச்சிதவி செய்த அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு ஊசி போட்டு and God say what are you doing? கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கு மாறாக நீ கொலை செய்கிறாய். அந்த பிள்ளை உன்னை எதிர்ப்பதில்லை. ஜேம்ஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. யேசுவா in fact அந்த வாலிப சகோதரன் அந்த மனுஷன் வந்து நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேணும்? அவர் சொன்னார் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அவைகள் எவை என்று அவன் கேட்ட பொழுது கொஞ்ச கட்டளைகளை அவர் சொன்னார். உதாரணமாக அதில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக. So இயேசுவை விசுவாசிக்கிறேன். I believe in Jesus. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன், அப்ப நான் ஒரு கத்தோலிக்கன், நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு AOG CPM. என் குடும்ப பரம்பரையாக கத்தோலிக்கர்கள் அல்லது மெத்தடிஸ்ட் அவர்கள் அல்லது ஆங்கிலிக்கன் அல்லது CPM AOG. நாங்கள் கிறிஸ்தவர்கள், சிலாக்களுக்கு கிறிஸ்தவர்கள் சொல்ல விருப்பம் இல்லை. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய கேள்வி, நான் என் மகனிடத்திலே கொடுத்து அனுப்பிய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படினாயா? அவருக்கு பின்னாலே செல்கிறாயா? அவரது அழைப்பின் நிபந்தனையை நீ ஏற்றுக்கொண்டாயா? ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே வறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வரக்கடவன். மத்தேயு 16:24, மார்க்கு 8:34, லூக்கா 9:23, 14:27. அப்படி வராதவன் என் சீஷனாய் இருக்க மாட்டான். God wants disciples, not just believers. அனைவரையும் விசுவாசியாக்குங்கள், உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவித்து அநேகரையும் சீஷர்களாக்குங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கட்டளையிட்ட, so that they can obey. I am stopping. I don't know, so many people unconsciously think, why I believe in Jesus? I'm not rejecting him. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் அவரை தள்ளிவிடவில்லை. நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பங்கள் எல்லாம், என் தாய் தப்பன் எல்லாம் கிறிஸ்தவர்கள். நாங்கள் அவரை தான் விசுவாசித்திருக்கிறோம். பேய்களும் விசுவாசிக்கிறது. வனாந்தரத்தில் சோதித்த பேய் இயேசுவை அவனுக்கு தெரியும். சோதிக்கப்படிக்கு டேடி அவரை ஒப்பு கொடுத்தார். டேடி தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். டேடி பரிசுத்தாவியாக அவருக்குள்ளே இருந்து he was led to the wilderness. அவர் வார்த்தையை பேசினார் 3 தடவை. நீ தேவனுடைய மகனானால் அவனுக்கு தெரியும். கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். Why? அவன் சொல்லி அவர் செய்ய. அப்பமாக்குற நேரம் வரும். டாடி சொல்லி ஜனங்கள் 3 நாள் அவரோடு தரித்திருந்தார்கள். அவர்களை வீட்டை அனுப்பினால்
சோர்ந்து போவார்கள். So let's get back. இதுல பாப்போம். என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பிய தேவனிடம் விசுவாசம் வைப்பான். இது ஒரு வேறு மொழிபெயர்ப்பா. இப்ப இங்க அவரை அனுப்பினது தேவன். சரி, 7 அப்படி போட்டிருக்கு. என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்க மட்டும். அது உயர்ந்த தேவன், அவருடைய டேடி தான் அவரை அனுப்பி வைத்தார். இந்த கனெக்ஷன் தெரியாம ஒவ்வொரு கிழமையிலும் பிரசங்கங்கள் நடக்குது. இயேசுவின் வார்த்தைகளோ அல்லது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதோ ஒன்றுமே இல்லை. Nothing. தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து அப்படியாய் கீழ்ப்படிய விரும்பிய அவருடைய பிள்ளைகள் சிலர் தங்கள் பெயரை போய் வாபஸ் வேண்டினார்கள். சமுர்த்தியில் இருந்து நாங்கள் பிள்ளையாக நாங்கள் சேர்ந்தோம், இதில் சரியில்லை, நாங்கள் இப்போது உணர்த்தப்பட்டோம், எங்கள் பெயரை எடுத்து விடும், எங்களுக்கு சமத்தி காசு தேவையில்லை. நடந்தது. அங்கே இருந்த அந்த சமுத்திக்கு அதிகாரிகள் திடுக்கிட்டு போனார்கள். இது நடந்த காரியம். அது உயர்ந்த தேவனுக்கு தெரியும், நான் பொய் சொல்லவில்லை. அது கூட கடந்து சென்றவர்களுக்கும் தெரியும். அறியாமையினாலே பிழை செய்தால் மனம் திரும்பி சரியானதை செய்ய வேணும். அறியாமையின் காலத்தில் தேவன் மௌனமாக இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று புத்தி கூறுகிறார், கட்டளை இடுகிறார். Command. Repentance is command. மனம் திரும்புதல் கட்டளை. அவளுக்கு மனம் திரும்ப நான் நேர காலம் கொடுத்தேன். அவள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவளை சாவுப்பட்டியிலே போடுவேன். That's the right translation. I put her in a coffin. இவன் கட்டில போடுவேன் என்றான். 7 முகம். தியத்தீரா சபையிலே தன்னை தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு மனுஷி, அப்படியாய் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர் அநேகம் பேர் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்கா. Why you call yourself a prophet? நீ யாரென்று கேட்டதுக்கு யெகோவாவை சொல்லல, நான் தான் மோசே உங்களுக்கு சொல்ல சகோதரரிடத்திலே இருந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன், எழுப்புவேன், அவரே தான் நான் என்று அந்த நீண்டாங்கி போட்ட பரிசேயர் சதுசேயர் அவர்களுக்கு சொன்னாரா இயேசுவா? நோ. தேவனிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள். மனுஷனாகிய என்னை யோகனான் ஜான் 8:40 இவைகள் தான் வேத வாக்கியங்கள். அல்லம்புறது போட்டு 1008 அல்லேலூயாவை இடையில சொல்லி அல்லம்புறது. அவர் ஜபத்திலே வீண் வார்த்தைகளை அலம்ப வேணாம் என்று சொன்ன. இது பிரசங்கத்திலே
இயேசுவாவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். That is believing in the Son of Elohim. Nothing else. 1008 வாக்குத்தத்தங்கள் எடுத்து, வாக்குத்தத்தங்களா இல்ல, அவருடைய ஜனத்துக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்த ஏசாயா, ஜெரமாயா எல்லாம் கூட இருக்குது. சங்கீத புத்தகங்கள்ல கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்லி how much these so-called preachers or teachers, even young people, they have started deceiving the people without their knowledge, not purposefully. அவர்களுக்கு தெரியாமலே வஞ்சிக்கிறார்கள். என்னை விசுவாசிக்கிறவன், அதாவது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பியவரிடத்தை விசுவாசிக்கிறான். இதில் பார்ப்போம். என்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடம் விசுவாசமாயிருக்கிறான். So make no mistake, believing in Yeshua is believing his words and obeying his words. அவர் வார்த்தையை விசுவாசத்தை காணாது கீழ்ப்படிய வேணும். முடிவு பரியந்தம் கீழ்ப்படிய வேணும். முடிவு பரியந்தம் கீழ்ப்படிய வேணும். அதுவே இயேசுவாவை விசுவாசிக்கிறதன் அர்த்தம். இதுதான் திரும்பி திரும்பி வேத வாக்கியங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஒரு எடுப்பேன். பிகாஸ் சும்மா எல்லாரும் பிரசங்கமாக கேட்டு ஒன்றும் சரி வராது. இப்போ பிரசங்கி புத்தகத்தை எடுங்க. இருக்கா பிரசங்கி 12:13. Ecclesiastes chapter 12. என் மகனே, அதுக்கு மேல் 13 காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. என்னது? அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையான தேவனுடைய சீஷன் பிள்ளை. அவருடைய கட்டளைகள், வழிகள், அவருடைய உண்மை, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சாட்சிகள், போக வேண்டிய திசை, புத்திமதிகள், போதனைகள், உண்மைகள், வார்த்தை, ஆலோசனைகள், எத்தனையோ சொன்னார். புறஜாதியாரை போல நீங்க இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், புறஜாதியான அதிகாரிகள் அவர்கள் அடக்குமுறை செய்கிறார்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களை. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே முதல்வனாக இருக்க, லீடராக இருக்கிற விரும்புகிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்கட்டும். ஆலோசனை, புத்திமதி. முதல்வனாக லீடராக விரும்புகிறாயா, வேலைக்காரன் இடத்திலே ஆரம்பித்துக்கொள். பார்த்தீங்களா? ஆலோசனை, கவுன்சிலர், புத்திமதிகள். அந்த அவர் சமைக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவா அதே இயேசுவா
பரிசுத்த ஆவி தேவனை விட்டு போட்டு வரவில்லை. தேவன் அவருக்குள்ளே டாடி ஆல்வேஸ். அதுக்கு பிறகு காரியத்தின் கடைசி தொகை. இதே எனக்கு பார்க்க விருப்பம். என்ன சொல்றாண்டு ஒருக்கா பார்த்தா நல்லதான். 12:13 காரியத்தின் முடிவைக்கப்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை அல்லது கட்டளை கைக்கொள் எல்லா மனுஷர்கள் மேலும் விழுந்த கடமை இதுவே. இவரை பாப்போம். இப்பொழுது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரியம் என்ன? எப்படி என்று கேள்வி கேட்கப்படுகிறது. இப்பொழுது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய காரியம், பிரசங்கியின் புத்தகத்தில் இருந்து முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவாம்? பிரசங்கி புத்தகம் எழுதினது சாலமன், டேவிடின் மகன் சாலமன் ராஜா. ஒரு மனிதனால் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் என்னவென்றால் தேவனுக்கு மரியாதை செய்து அவரது கட்டளைகளுக்கு அடிபடிய வேண்டும். ஏனென்றால் தேவன் நாம் செய்யும் அனைத்தையும் ரகசியமான செயல்கள் உட்பட அறிந்திருக்கிறார். Look at this. That's why you have to refer to different translations. Excuse me. வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளை பார்க்க வேண்டும். நாங்கள் சரியாக மொழிபெயர்த்தவர்கள் ஒரிஜினல்ல இருந்து மனுஷர்கள் சில சமயத்திலே அவங்களோட அபிப்பிராயத்தை போடுவாங்க. வேத வாக்கியங்கள் அப்படி இல்லை. தேவனாலே அது கொடுக்கப்பட்டு தேவன் அவர்களை கைட் பண்ணினார். The Father and the Son, that they will not make any mistake. 2 Timothy 3:16. Okay, let's see. I'll go back to the place where we left. John 12:44. இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே அவரை அனுப்பிய அதி உயர்ந்த தேவன் மேல், அவரது டேடியின் மேல் விசுவாசம் வைக்கிறான். தேவன் மற்றில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். என்னிலும் வார்த்தை உண்மை, பிரமாணங்கள், கட்டளைகள். Yeshua is the living Torah. ஜீவிக்கும் வார்த்தை, ஜீவிக்கும் கட்டளை, ஜீவிக்கும் பிரமாணங்கள், ஜீவிக்கும் உண்மை. மனுஷனாய் இருந்த நேரம் அவர்களுக்கு நானே உண்மை என்று சொன்னார். உயிர்ப்பிக்கும் ஆவியாக வந்த நேரம் உண்மையின் ஆவி அவரே, மூன்றாம் ஆள் அல்ல. அவரே உண்மையின் ஆவி, சத்திய ஆவி, தேற்றரவாளன், உதவியாளர், நீதிபரர், அட்வொகேட்.
எல்லாமே கிரேக்க சொல் பரக்ளீட்டோஸ், அதில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டவைகள். கம்ஃபர்டர், ஆறுதல் அளிப்பவர். ஆல்ரைட். ஸோ என்னை இப்படியாக கீழ்ப்படிந்து, எனக்கு கீழ்ப்படுகிறவன் வந்து என்னை அல்ல, என்னை அனுப்பின அவரிடத்திலே, டேடியினிடத்திலே விசுவாசமாக இருக்கிறான். சந்தோஷப்படு, நீ கீழ்ப்படி பிள்ளையாக இருந்தால். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பியவரை காண்கிறான். முதலும் 2 பேர், எப்பொழுதும் 2 பேர். என்னை யேசுவா ஒரு ஆள், அனுப்பியவர் அது உயர்ந்த தேவன் அவர் டேடி 2வது ஆள், 3ஆம் ஆள் இல்லை. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பரிசுத்த ஆவி, ஒரே ஆவி. என்னை காண்கிறவன் எப்படி அவரை காண்பது? அவரது வெளிப்படுத்துதலை பெற்றவர். உள்ளான இருதயத்திலே அவனை கண்டார். அவரை எம்மாவு தெருவிலே வார்த்தைகள் மூடப்பட்டிருந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை திறந்து கொடுத்து அவர்கள் மனதை திறந்தார். ஓகே, இந்த காண்கிறதை பற்றி சொல்ல போறேன். He who sees me has seen the Father. இப்ப 24 அவர்களோடு சாப்பிடுகிறார். ஓகே, இருபத்தி 29 தொடக்கம் வாசிப்போம். இது முக்கியம். என்னை கண்டவன் என்னை அனுப்பியவரை கண்டான். மகனை கண்டவன் அனுப்பிய பிதா டேடியை கண்டான். கண்டான், காண்பிக்க போகிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், பின்னேரமா போயிட்டது, பொழுதும் போயிட்டது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களை விட்டு போகிறவர் போல காண்பித்தார். அப்ப அவங்க சொன்னாங்க, பொழுது போயிட்டது, சாயங்காலம் ஆச்சது, வாருமன் எங்களோட. அவர்களுக்கு தெரியாது. இப்ப இந்த நேரத்தில் அவர்கள் இருதயம் அவர் வார்த்தையினால கொழுந்துபட்டு அறிந்தது. மறக்க வேண்டாம், வார்த்தையை கற்பித்து கொண்டு வந்தார் அந்த வழியிலே. ஓகே, கீப் தட் இன் யுவர் ஹார்ட். அவர் சொல்ல சொல்ல அவங்களுக்கு, உனக்கு எங்களுக்கு சில வழியிலே கண்கள் கலங்கி தாங்க முடியாமல் வர அப்படியே அவர்களுக்கு வந்திருக்கு. வார்த்தையானவரே உயிர்த்தெழும்பி அவர்களோடு பேசிக்கொண்டு வந்தால் எப்படி இருந்திருக்கும் இருதயம்? இந்த கண்களாலே, முகத்தில் இருக்கும் கண்களாலே அவரை அவர்கள் காணவில்லை. வாட்ச். ஆல்ரைட், நவ வாட்ச். அவர்கள் சொற்களுக்கு கேட்டு அவர்களோடு உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அந்த ரொட்டியை எடுத்து ஆசீர்வதித்து அதை உடைத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டார்கள். நான் வாய்ச்ச சரியா? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு
அவரை கண்டார்கள், இல்லை பிழை, அவரை அறிந்தார்கள். They knew him. உள்ளே அந்த வெளிப்படுத்துதல் கிடைத்தது. My goodness, எங்களோடு நடந்து பேசிட்டு பார் நேரம் வார்த்தையை சொன்னார் அல்லவா? அவர்கள் உள்ளான கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டார்கள் என்று எழுதப்படவில்லை, அறிந்தார்கள். They knew is the Lord. நாற்பத்தி 4 வாசிப்போம். இப்பொழுது இவர்கள் ஓடி போய் மற்ற சீஷர்களை இந்த 2 பேரும் சந்திச்சு அரை கதவுகள் பூட்டக்கொண்டு இருக்கிற நேரத்திலே நடுவிலே வந்து நின்றார். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகள் ஆகமங்களிலும் சங்கீத புத்தகங்களிலும் என்னை குறித்து எழுதி வைக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகள். அங்கு போயும் தேவனுடைய வார்த்தை நிரூபிக்கிறார். நான் தான் உயிர்ப்பிக்கும் ஆவி, பரிசுத்த ஆவி, டாடி அவருக்குள்ளே. அவர் முதல் தடவை வந்த பொழுது நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமாவினிடத்திலே முதல் வந்து என்னை தொட்டுப்பார், என் காயங்களுக்குள்ளால் உன் விரலை போடு என்று சொன்னார். நாற்பத்தி 5வது லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு to all those disciples, he is still speaking about the word. வார்த்தையை குறித்து பேசுகிறார். பார்த்தீங்களா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி மெஷியா பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலே இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அவர்கள் மனதை திறந்தார். மூடப்பட்ட மனம் சமன், உள்ளான கண்கள். உன் கண் தெளிவுள்ளவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண், உள்ளான கண்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அவிசுவாசியான மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தப்படாதபடிக்கு பிசாசானவன், இந்த உலகத்தின் அதிபதி, அவர்கள் மனதை குருடாக்கினான். மனம் குருடு. கண்களை தானே குருடாக்கலாம், மனம் குருடு. He blinded their minds. So எங்கள் உள்ளான இருதயம் திறக்கப்பட வேணும். மனம், சித்தம், உணர்ச்சி தான் ஒரு மனுஷனின் இருதயம். அவன் ஆவி அல்ல. தேவன் ஒருவரே. அவர்
அழிவற்றவராக இருக்கிறார். Immortality belongs only to Elohim and his son Yeshua. கண்கள் திறக்கப்படுறா என்று காண்பித்தேன். அப்படியே திறக்கப்பட்டவர்கள் அவர்கள் யேசுவாவை காண்கிறார்கள், அவரை அனுப்பிய டேடியை காண்கிறார்கள். உள்ளான கண்களால், உருவத்தை அல்ல. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பியவரை காண்கிறான். 2 பேர், மகனும் டேடியும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்த நோ, இருக்க போகிற நோ, இருக்கிற அவனும் தொடர்ந்து வார்த்தையில் நிலைத்திருந்து தொடர்ந்து வார்த்தைக்கு கீழ்படிக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு உலகத்தில் ஒளியாக வந்தேன். இப்ப இங்கால் ஒருக்கா திருப்புவம் 8ஆம் அதிகாரம் யோகனான் 12. மறுபடியும் யேசுவா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். உலகத்துக்கு, சகல ஜாதி ஜனங்களுக்கும் அவரே ஒளி. வானங்களை சிருஷ்டித்து பூமியை அதில் உள்ளவைகளை விரித்தவர், அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுத்தவர். யாவே சொல்லுகிறார், யாவே ஆகிய நானே உம்மை அழைத்து நீதியின்படி உமது கருத்தை பிடித்து உம்மை தற்காத்து ஜனங்களுக்கு ஒளியாகவும் ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் யாவே, அதுவே என் பெயர். என் மகிமையை ஒருவனுக்கும் என்னுடைய துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஏசாயா 42. ஜாதிகளுக்கு ஒளி, மதம் அல்ல, ஒளியாக இயேசுவாவை ஏற்படுத்தினார். அவர் மூலம்தான் அவர் அண்டை போகலாம். அவருக்கு கீழ்ப்படியாதவன் அதி உயர்ந்த தேவனை அறிய முடியாது, நெருங்கவும் முடியாது. மகனை கனம் பண்ணுகிறவன் அவரை அனுப்பிய டேடியை கனம் பண்ணுகிறான். மகனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அவர் வார்த்தையை கொடுத்து அனுப்பிய டேடிக்கு கீழ்ப்படுகிறான். ஒளியிலே நடக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். வாழ்க்கையை ஒளி இயேசுவா, அவரே உண்மை, அவரே வார்த்தை, அவரே கட்டளை. The living Torah. அதிலே நாளாந்தம் நடக்கிறவன் ஒளியிலே நடக்கிறான். அவன் இருளில் இராதபடிக்கு
நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். 47 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், அப்படி இருக்கலாமா? நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், இல்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள். விசுவாசத்துக்கு பிரதிபலிப்பு உண்டு, மனம் திரும்புதலுக்கு பிரதிபலிப்பு உண்டு. விசுவாசம் கீழ்ப்படிதல் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எவராவது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னால், அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். பேய்கள் கீழ்ப்படிவதில்லை. பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் கீழ்ப்படியவில்லை. மோசே உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தான் அல்லவா? None of you keep the law. நீங்க ஒருவருமே அவன் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இயேசுவா சொன்ன காரியம். விசுவாசியாமல் போகிறது என்று சொன்னால் கீழ்ப்படியாமல் போவது. எவரும் சொல்லலாம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். எவரும் சொல்லலாம், ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படையாக மட்டும் நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. அப்படியும் சொல்லிக்கொண்டு 10 கட்டளையில் உள்ள காரியங்களை உடைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சபை 2வது கட்டளையை உடைக்கிறது, மற்ற ஏனைய சபைகள் எல்லாம் அதுவும் சேர்ந்து 4வது கட்டளையை உடைக்கிறது. இயேசுவின் நேரத்திலே எத்தனையோ கட்டளையை உடைத்து கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காம அது தேவாலயத்தில் போய் கொடுத்த உடனே அவன் கடமை முடிஞ்சு போச்சது. இப்படி அங்க சொல்லி நீங்கள் பாரம்பரியங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளை தூக்கி எறியீர்கள். ஏசையா நல்லா சொன்னான் உங்களை பற்றி. ஓ, யார் இவர்கள்? வேத வாக்கியங்களை கற்பிக்கிறவர்கள். இன்றைக்கு அறிந்து கொள், நீ இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசி என்று சொன்னால், அவர் கொண்டு வந்த கட்டளைகள், போதனைகள், அவர் கொண்டு வந்த புத்திமதிகள், ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, கீழ்ப்படுகிறவனே, விசுவாசிக்கிறவனே, முடிவு பரியந்தம் அவருக்கு பின்னால போகிறவனே ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பான். I mean, everything is connected like a chain. சங்கிலி மாதிரி. அங்கால ஒன்று சொல்லப்பட்டு இங்கால ஓடி வந்து இங்காலையும் சொல்லுவார். பார்த்தீங்களா? நான் உலகுக்கு ஒளியாக வந்தேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே இருக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். இருள் சூழ்ந்த வாழ்க்கை இது. என்ன நடக்கும் அடுத்தது என்று தெரியாது. மிக பரிதாபமான ஒரு செய்தி ஒன்று. எகிப்து தேசத்திலே நேற்றைய தினம் கொரோனா பாதிக்கப்பட்ட பல பேஷண்ட்ஸ், நோய் உள்ளவர்களை, அந்த கொரோனா நோய் ஒரு ஐசியூ வார்டில் போட்டு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. எகிப்திலே இருந்தா போல
அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆக்சிஜன் சப்ளை, பிராணவாயு அவர் கொடுக்கிற அந்த என்னமோ பிரதானமான மெஷினோ என்னமோ எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்த அந்த மெயின் பிளான்ட் அது நின்று போயிட்டு முடிவு எல்லாரும் மறித்தார்கள். என்ன வாழ்க்கை! படி உயிரிழந்தவர்களின் இனத்தவர்களையோ குடும்பங்களையோ பிள்ளைகளையோ இவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுமா இந்த உலகத்திலே? நெவர். நெவர். அவர் வர வேண்டும். சாபம் நிறைந்த உலகம். வாலிப பிள்ளையே, தாயை தாப்பனே, நீ திருமணமானால் என்ன ஆகாவிட்டால் என்ன, நீ இந்த வாழ்க்கையை நம்பி இருந்து உன் காரியங்களை சாதிக்க நினைச்சு கொண்டிருக்கிறாய். ஏமாந்து போக போகிறாய். சில வேளை 100க்கு 100% நீ ஏமாந்து போவாய். நீ இந்த வாழ்க்கையை இழந்து போவாய். உனக்கு இங்கேயும் நிம்மதி இல்லை, உயிர்த்தெழுதலும். எப்படி உனக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் கிடைக்கும்? நீ அவருக்கு பின்னாலே சொல்றாயா, இந்த வாழ்க்கையை பொறுத்தாயா அவர் சொன்னபடி? பலர் அழிவுக்கு போகும் பாதை, அழிவு, 2வது மரணம், அதை தெரிவு செய்திருக்கிறார்கள். யார்? கிறிஸ்தவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னவர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள். Never teach them out to the people. Shut up and obey the commandments of God. வாய் மூடிச்சு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. தன்னை இஷ்டப்படி ஜீவித்த சொலமன் கடைசியில் எழுதி வைத்ததுதான். காரியத்தின் கடைசி காரியத்தை நான் சொல்லுகிறேன் கேள். வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி. இதுவே ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை. இன்னொரு ஸ்கிரிப்சரை இந்த இடத்திலே நான் காண்பிக்க வேண்டும். வெளிப்படுத்தின புத்தகம் 14. தேங்க்யூ டாடி. 12. வெளிப்படுத்தின புத்தகம் 14:12. தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், விசுவாசம் கட்டளையோடு கனெக்ட் பண்ணி இருக்குது. நான் சொன்னேன், இயேசுவை நான் விசுவாசித்திருக்கிறேன் 40 வருஷமாக என்று சொல்லாதே. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? இதுக்கு பிறகு அவருக்கு சித்தமானால் இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள் அப்படி என்ற செய்தி தொடங்கும். முதல் கட்டளை எது? தொடங்கும். கிறிஸ்தவ சபையில் இருந்தால் 100க்கு 100% காணவே காணாது. எந்த பேயும் அதுக்குள்ளே போகலாம். மண்டபத்துக்குள்ள எந்த பேயும் ஒரு கிராஸ் போடலாம். எந்த பேயும் ஒரு பைபிள் வேண்டலாம். போய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, ஆணோ பெண்ணோ, அந்த பிள்ளையை வஞ்சிக்கிறதுக்கு பேய் பைபிள் காலேஜுக்கோ அல்லது ஒரு சபைக்கோ, கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு மண்டபத்துக்கோ அனுப்பி வைத்து அதோடு திருமணத்தில் ஒப்பந்தம் வைக்கும். உள்ளுக்கு பேய் போதகருக்கு தெரியாது, சபையாருக்கு தெரியாது. தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாய் பயங்கர வஞ்சிப்பு கொள்ளை நோயை போல பெருகி கொண்டு போகிறது.
தேவனுடைய கட்டளைகளையும் யேசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய யேசுவாவின் மேல் உள்ள விசுவாசம் அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. தேவனுடைய கட்டளைகள் இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள் 10 கட்டளைகளை அதி உயர்ந்த தேவனும் இயேசுவாவும் the Messiah அவர்களே கொடுத்தார்கள். In fact, it was directly given by Yeshua, the Son, the Messiah. It was ministered to Moses. யேசுவாவை கொடுத்தார். அதான் அந்த வாலிப அந்த மனுஷனுக்கு நான் ராஜ்யத்தின் வாழ்க்கை அடைய என்ன செய்ய வேணும்? கட்டளைகளை வைத்துக்கொள். ஏன் ஜீவிக்கும் டோரா பேசுகிறார். சர்ச்சுக்கு போறேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் பேரை மாத்திட்டேன், நான் அது நான் இது, நான் யாருக்கும் தொந்தரவு செய்கிறது, நான் ஒரு நல்ல பிள்ளை, நான் ஒரு தாய், இந்த சர்ச்சை விட்டு 7வது சர்ச்சில் ஜாயின் பண்ணி இருக்கிறேன், எங்கே நல்லது கிடைக்கும் என்று நான் போன நேரம் அங்கேயும் போய் அதப்பழதாக்கி போடுவேன். இது சரியாத தேவனுக்கு? மனுஷனை ஏமாத்தலாம், தேவனை ஏமாற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். எத்தனையோ காரியங்கள் ஏமாற்றுகிறார்கள். முதலாவது மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது பணம். அதிலேயே எத்தனையோ பேர் தேவனை வஞ்சிக்கிறார்கள். அவர் கேட்கிற அடி என்ன வஞ்சிக்கலாம் என்று பார்க்குறியா? தேவனுடைய கட்டளைகளையும் யேசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அல்லது கீழ்ப்படிதலையும் காத்துக்கொள்கிறவர்கள் பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி இதனாலே விளங்கும். அப்படியானால் கடைசி பரியந்தம் யேசுவாவையும் டடியையும் பற்றி கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒளியிலே நடக்கிறவர்கள், ஓகே லிசன் கேர்ஃபுல்லி, இவர்கள் தான் அந்த கிறிஸ்து இப்ப எல்லா காரியமும் ரகசியமா செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சிப் போடுறது, ஓகே, கைக்குள்ள சிப் போடுறது. சிப்னா உங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்துவின் அந்த இலக்கம் 666 யார் தெரியுமா போட மாட்டேன் என்று சொல்வார்கள்? இந்த 12வது வசனத்தை படித்துக் கொண்டு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறவர்கள். சொலமன் இன்னொரு வகையில சொல்லி போட்டான், தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிவதே உன் வாழ்க்கையிலே உன் பொறுப்பு. இதுவே ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை. அப்ப இந்த வெளிப்படுத்த புத்தகத்தில் யார் இதை சொல்லுகிறது? இந்த வெளிப்படுத்துதலை கொடுத்தது யோகனானுக்கு உயிர்த்தெழுந்த யேசுவா. 7 சபைகளுக்கு அவர்கள் குறைகளையும் எவ்விதமாக நீங்கள் நடக்கிறீர்கள், என்ன செய்ய வேணும் அல்லது நியாய தீர்ப்பு வரும் என்று அறிவித்தது உயிர்த்தெழுந்தவராகிய உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கும் யேசுவா. 3ஆம் ஆவியானவர் அல்ல. 7 தடவை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னது யேசுவா. நலமேய்ப்பனாக இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தொடர்ந்து நலமேய்ப்பனாக சபையை வழிநடத்தும் உயிர்ப்பிக்கும் ஆவியாக டேடியோட இருந்து வழிநடத்துகிற யேசுவா. Okay? So it's about obedience.
Go back to John 12. Thank you. இவைகளெல்லாம் நாங்கள் அறிகிறது மட்டுமல்ல, அறிந்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. நேரம் கெதியாகவும் போகலாம், நேரம் நின்று பிடிக்க இழுத்து பிடிக்கையும் அவருக்கு தெரியும். இன்றைக்கு அப்படியான ஒரு இதாக இருக்கிறதை உணர்கிறேன். நிறைய சொல்ல இருக்குது. Both ways you can do it. Sometimes I say the time runs. Kenya would be, but today, because I have நான் கொண்டு வராத ஆயத்தப்படி வராத எத்தனையோ காரியங்களை வழக்கம் போல அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி இந்த சொற்கள் வந்து கொண்டு இருக்குது. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் என்னென்று தெளிவாக நீ அறிந்து கொண்டாய். So don't say just simply I am a Christian and go by your own way. No, he is the way. Way? Yeah, நானே வழி. What is the way? What is the way? The Torah? கட்டளை? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திக்கிறதில்லை. வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறது என்றால் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவது. Don't forget that. Because அவரது வார்த்தைகள் உண்மை என்று பேய்கள் விசுவாசிக்கிறது. அதனாலே தான் பலரை இது கேட்கப்படாது. இந்த வார்த்தைக்கு வித்தியாசமான இருதயங்கள் மனுஷர்கள் எப்படி என்ன நடக்கிறது என்பதுதான் முதலாவதாக ஓமை. விதை விதைக்கிறவனின் ஓமை அது விளங்கவில்லையோ எல்லாம் போ. எப்படி கேட்கிறார்கள்? ஒருவன் கேட்கிறான் சந்தோஷத்தோடு, வாவ், இன்னும் வெளிப்படுத்துதல், இன்னும் செய்தி. வார்த்தையின் நிமித்தம் துன்பமும் நெருக்கமும் பேய் தோண்டுவான், போடுவான், அனுப்புவான். வீட்டிலேயே தொடங்கும். அது இது அப்படி என்று நோயோ துன்பமோ வருத்தமோ நடக்கக்கூடாத காரியங்களோ வந்ததும் அவனும் பின்வாங்கி போகிறான். ஒருவனுடைய இருதயம் கல்லாகி இருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளே விதையாக விழுந்து முளைக்கவில்லை, வேறுபடவில்லை. சிலது முட்களுக்குள்ளே விழுந்தது. அசுத்தாவிகள் நிறைய உள்ளுக்கு, முட்கள். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு கிடைத்த பல வெளிப்படுத்துதல்களின் நிமித்தம் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் ஒன்று கொடுக்கப்பட்டது. என்னை குட்டும் சாத்தானின் ஆவி முள். எல்லாம் சரியாக கூறப்படவில்லை. அவர் அறிந்தது மட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயர், அதுவும் சரியா தெரியா இயேசு, அதுக்கு அர்த்தமே இல்லை. இயேசுவதான் அவருடைய பெயர். இயேசு பெத்லெஹேமிலே பிறக்கவில்லை. பெத்லெஹேமிலே பிறந்தது இயேசு. டாடி கொடுத்த பெயரா தான். டாடி கொடுத்த பெயரை மாத்துறதுக்கு நாங்கள் யார்? வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால்
அவனை நியாயம் தீர்க்க மாட்டேன். உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை விடுவிக்க வந்தேன். உலகம் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஒரு சமுதாயம். உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அவனுடைய வல்லமை மாயமாலம், போய் வஞ்சிப்பு, அதான் அவனுடைய வல்லமை. (48) என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் டாடியின் வார்த்தைகள். அவர் இவரை அனுப்பினார் வார்த்தைகளை கொடுத்து. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது. அந்த வார்த்தைகளை தள்ளி போட்டு வேறு சாம்பார் அது இதண்டு வார்த்தைகளை போட்டு சும்மா ஜனங்களுக்கு கொடுக்கிறது. படியும் சட்டையும். நியாய தீர்ப்பு நிச்சயம் தப்பாது. வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறது என்றால் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவது. அப்படியே கீழ்ப்படியாதவர்களை நான் சொன்ன வார்த்தையை கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும். கடைசி நாளில் அவர்களை நியாயம் தீர்ப்பது அவரது வார்த்தை. உயிர்த்தெழுந்த இயேசுவா, He is the judge, the living and the dead. And the judgment will be based on the word. Okay? நியாய தீர்ப்பு அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கும். கட்டளைகள், ஒழுங்குகள். அப்படித்தானே நீதிமன்றம் நடக்கிறது இல்லையா? அநேகமாக சரியான நீதிமன்றம். And they will say, according to this law, you are guilty. இந்த கட்டளைகளின்படி, இந்த காரியங்களின்படி நீ குற்றவாளி. கடைசி நாளில் அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவருடைய உண்மை, அவருடைய வழிகள், அவருடைய ஆலோசனை, அவர் கொண்டு வந்த எல்லாம், டாடியின் வார்த்தை எல்லாம், அதுவே இப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்க்கும். அதான் அவர் சொல்றார். நான் என் சொந்தத்திலே பேசவில்லை. 49 எத்தனை இடத்துல சொல்லி இருக்கு. என் சொந்தத்திலே நான் பேசவில்லை. உரத்த சத்தமாய் கூறுவது இது ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. I am not speaking on my own self. நான் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பிய டாடி எனக்கு கட்டளையிட்டார். இதில் இருக்கா பார்ப்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம் வார்த்தையை அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கிறது. என்னை நம்ப மறுக்கிறவர்களையும், யார் நம்ப மறுக்கிறவர்கள்? அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பாதவர்கள் சமன் கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படிவது நம்பி இருக்கிறாய், விசுவாசித்தாய் என்பதன் அடையாளம். இப்படிப்பட்டவர்களை
நியாயம் தீர்க்க ஒரு நீதிபதி உண்டு. அதுதான் நான் சொன்ன உபதேசங்கள். அவை இறுதி நாளில் அவர்களை நியாயம் தீர்க்கும். அவர் சொன்ன வார்த்தை தான், அவர் சொன்ன கொண்டு வந்த கட்டளைகள் தான் நீதிபதியாம். இது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு. It shall be the judge. The words. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். எப்ப சொன்னது? கெத்செமனேயிலே அவர் முகம் கூப்பிட விழுந்து அவரோடு பேசின நேரத்தில். The words which you have given me, I have given them. The words. நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீரே என்னை அனுப்பினர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோகனான் 17 இயேசுவின் வார்த்தைகளை தள்ளுவது, இயேசுவை தள்ளிவிடுவது, இயேசுவை தள்ளிவிடுவது, அவரை அனுப்பிய தேவனை தள்ளிவிடுவது. எங்க போய் முடியுது? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அதுதான் முதல் படி. பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை நம்பவில்லை, தூக்கி எறிந்தார்கள். ஆகையால் இயேசு சொன்னார், உங்களுக்கு என்னையும் தெரியாது, என்னை அனுப்பினவரையும் தெரியாது. நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பிய பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். Yeshua obeyed the commandments of the Father. என்ன பேச வேணும், இதை பேச வேணும், எப்படி பேச வேணும், அவருக்குள்ள இருந்து கற்றுக் கொடுத்தார். என் டாடி எனக்கு கட்டளைகளை கொடுத்தார். யோவான் 15:10 அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உன் போதே அல்ல, ஏதோ ஒரு டிவி ஒரு இவாஞ்சலிஸ்ட் அல்ல, அல்லது உன் சபை மண்டபம் அல்ல, உன் சபையின் பேரும் அல்ல. விடு. என் கட்டளைகளுக்கு நீங்களும் கீழ்ப்படிந்து என் அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:10 எப்படி அவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். புத்தரகை என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நான் என் அடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அவர் அன்பு கொண்டிருக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது வேறொரு கதை. அது கீழ்ப்படிதலால் வருகிறது. இயேசுவின் அன்பு மாறாதது. Oh yes, why not? ஆனா அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் யார்? முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். விளங்கினதா? முடிவு பரியந்தம். அது இயேசுவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவருடைய கட்டளை ராஜ்யத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது என்று அறிவேன். நிதி ஜீவன் நான் தான். நான் அறிந்திருக்கிறேன்.
அவருடைய கட்டளை நித்திய ஜீவன், ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப உங்கள் மனம் ஓடட்டும். அந்த வாலிப சகோதரன், நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்வது? Obey the commandments. Same. நித்திய வாழ்க்கையில் நீ பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்தேன், இயேசப்பாவை உள்ளே அழைத்தேன். இன்றைக்கு 18 வருஷம் ஒரே சபையிலே இருக்கிறேன். கதையை தூக்கி எறி. காரியத்தின் முடிவு, தேவனுக்கு பயந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? நீ கத்தோலிக்கன் சொல்லி பிரயோசனம் இல்லை. மெதடிஸ்டோ, எங்கிலிக்கனோ, சிபிஎமோ, ஏஓஜியோ, எந்த ஜியையும் சொல்லு. நீ கீழ்ப்படியாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாய். இவர்களை பார்த்து தான் சொல்றது, ஆண்டவரே நாங்கள் இப்படியாக இருந்தோமே, நாங்கள் உமது பேரில் பேய்களை துரத்தினோமே, நாங்கள் வார்த்தையை அறிவித்தோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே. தீர்க்க தரிசனம் என்றால் அவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறது. நீ எப்போ கல்யாணம் கட்ட போறான்னு குறி சொல்றதல்ல. போதகர்கள் பலர் சொல்லி திரிகிற மாதிரி நீ ஒரு ஊழியக்காரனாவாய். ஜோபாயிரம் ஜனாதிபதியா மாறேன்னு சொன்னோன்னு ஒரு டெலிவேஞ்சலிஸ்ட் சிரிச்ச மாதிரி தான் சிரிக்க வேணும். அதான் அவனுக்கு சொன்னது, obey the commandments. obey. ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு உள்ளே போகிற obey the commandments. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவள். ஆகையால் நான் பேசுகிறவைகளை டேடி எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சொல்ற. அப்பா இதான் சொன்னார், அவ சொன்னதைத்தான் நான் பேசுகிறேன். அப்பா எனக்கு கட்டளையிட்டார். அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே பேசுகிறேன். ஆகையால் நீங்கள் என் மாத்தியை கேட்காவிட்டால் அப்பாவை என்னை தள்ளிவிடுகிறது இல்லை, அப்பாவையும் தள்ளிவிடுகிறீர்கள். Remember, believing in Yeshua is obeying Yeshua. இயேசுவாவை விசுவாசிக்கிறது, இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அல்லது இயேசுவாவை விசுவாசிக்கிறேன் என்றவன் பிசாசுகளைப் போல பொய்யனாயிருக்கிறான். பேய்கள் கீழ்ப்படிவதில்லை. இந்த காரியம் பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்களிலே கற்பிக்கப்படுவதில்லை. அதனாலே பலதரப்பட்ட ஒரு ஜாதி ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் மதங்களின் கொள்கைகள் பட்டி படுக்கைகளோடு உள்ளே வந்திருக்கிறார்கள். சிலர் மாறுபடம் தரித்து பிசாசு அவர்களை வஞ்சித்து போதகர்களாக இருக்கிறார்கள், மெய்ப்பர்களாக உலகெங்கும், especially in Europe and also in the West, America and Canada, both among the English people and all the other Tamil speaking people. மாறுபடம் தரிச்சு அந்த பிசாசு அவர்களையும் வஞ்சித்து இயேசுவா வார்த்தைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு தங்களுக்கு விருப்பமானங்களை கற்பிக்கிறார்கள். கிழவியின் கதைகள் அவர்கள் காதுகளுக்கு என்ன விருப்பமோ
அந்த கடிக்கும் காதுகளை பிரியப்படுத்த இவர்கள் பேசுகிறார்கள். வாட்ச் அவுட். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் அவர் கொண்டு வந்த கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியத்தான் வேணும். அல்லது அவன் பொய்யன். அவருக்கு பின்னாலே நாளாந்தம் போக வேண்டும். அல்லாவிட்டால் பக்க வழியாக வந்த ஒரு கள்ளன், அவரை சொன்னார், கள்ளன் மட்டுமல்ல கொள்ளைக்காரனாயிருக்கிறான். பொருட்களை எடுத்து மதுகளை திருடு. Let's receive the blessings. Yavreka Yehovah Vashmareka Yair Yehovah Panavelika Vuneka Isa Yehovah Panavelika Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோட கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இயேசுவை தள்ளிவிடுவது மட்டுமல்ல, அதி உயர்ந்த தேவனையும் தள்ளிவிட்டிருக்கிறார்கள் என்று அறியாது வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வெளியரங்கமான கிறிஸ்தவர்களாக. And these are the people who are going to get that number of the Antichrist, Anti-Messiah. இவர்கள் அதை வேண்டி எடுப்பார்கள். அந்த வெளிப்படுத்தும் புத்தகத்தை வாசித்தால் விளங்கும். So we bless you, all of you are in, those of you are in UK, in different cities, London and all the other cities. Protect yourself, watch out. And then those of you are in Switzerland and Paris and Holland, those of you are in Indonesia, Singapore, America, Canada, Middle East, especially Dubai. Hope you enjoy the word. Oh, it's a joy. I have to little bit speak to you a message. There is joy in obeying. There is joy in obeying the commandments. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் வரும் ஒரு சந்தோஷம், அதை குறித்து உங்களோட பேசணும். Anyway, those of you are in Sri Lanka, North Ragama, Kalinochi, Vavuniya, and those of you are watching wherever you are, maybe you are in a hospital, this word will, he said, நான் மாத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். Father, heal those, everyone, those who are desperate. இந்த வார்த்தை போய் இப்பொழுதே தொடங்கி குணமாக்கட்டும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆசீர்வதிக்கிறோம் every one of them in Yeshua's name. So நாளைய தினத்திலே உங்களை சந்திக்கும் வரை daddyக்கு சித்தமானால் stay in the word, obey the commandments. God bless you. Bye for now.